எல்லாருக்குமே பொட்டேட்டோ ஃப்ரைனாவே ஒரு இஷ்டம் தான். நான் சொல்ற மாதிரி 3 பொருள் சேர்த்து பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு இது சைட் டிஷ்ஷா கொடுத்து விட்டீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. குக்கர்ல 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு அந்த உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு, மண் இல்லாம நல்லா கழுவிட்டு 2ஆ 3ஆ வெட்டி சேர்த்துக்கலாம். பெருசா இருந்தா 4ஆ வெட்டிக்கோங்க, சின்னதா இருந்தா 2ஆ வெட்டி குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு உப்பெல்லாம் சேர்க்கல வேக வைக்கும் போது. ப்ரெஷர் இறங்கினதுமே தண்ணி வடிச்சிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ்ல வெட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதா வெட்ட வேண்டாம், ஏன்னா ஃப்ரை பண்ண பொடிஞ்சு போயிருங்க. அதனால கொஞ்சம் பெரிய பீசஸா இருக்க மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவு 3 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப இது ஃப்ரை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல அடிக்கனமான வானலி எடுத்துக்கணும். ட்ரையா 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 அல்லது 5 வரமிளகா, 1/2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, இதை வந்து நல்லா ட்ரையா வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. கரிஞ்சிராம பார்த்து பதமா எடுத்துருங்க. இந்த வரமிளகாய்க்கு பதிலா நீங்க மிளகு கூட சேர்த்துட்டு மிளகு ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அதே வானலியில ஒரு 6 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்றதுக்கு கண்டிப்பா அடிகனமான வானலி இருக்கணுங்க, இல்லைன்னா டக்கு டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல இருக்குங்க, ரொம்ப சிம்ல இப்போதைக்கு வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த பொடியை உள்ள சேர்க்கலாம். இந்த பொடி பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நிறைய கூட செஞ்சு வச்சுட்டு அப்பப்ப தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டா அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அப்பப்ப பரட்டி விட்டா போதுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்பப்ப அந்த எண்ணெயில படுற மாதிரி பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா ரோஸ்ட் ரெடி ஆயிரும். இன்னொரு பக்கம் நீங்க மத்த சமையல் வேலை கூட செஞ்சுக்கலாம். நீங்க எண்ணெய் கம்மியா கூட சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க இதை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில 4 பூண்டு தட்டி போடலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், எப்படி வேணா மாத்தி பண்ணிக்கலாங்க. நமக்கு மெயின் பொருள் பாத்தீங்கன்னா வரமிளகா, வர கொத்தமல்லி, சோம்பு வறுத்து சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி தூள் சேர்க்க வேண்டாம், கொத்தமல்லி விதை சேர்த்துனாதான் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.